நாளைக்கு இந்தியன் மார்க்கெட் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுதுன்னு பார்ப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சென்செக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். சென்செக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 கேண்டிலுமே வந்து 3 டேஸில் வந்து பை ஆகிருக்கு. நம்ம சொன்ன மாதிரியே நாளைக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நாளைக்கு 2% இது வரைக்கும் வந்து கேப் டவுன் வந்து காட்டியிருக்குது. மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்குதுன்னு முதல்ல பார்ப்போம், அதுக்கப்புறமா அனலைசேஷன் பண்ணுவோம். மணி கண்ட்ரோலில் குளோபல் மார்க்கெட் எடுத்து வச்சுருக்கேன். மேலே வந்து யூஎஸ் மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ரெட்டு. அதுக்கப்புறம் கீழே பார்த்தோம் அப்படின்னா யூரோப்பியன் மார்க்கெட் வந்து அதுவும் ரெட்டில் தான் இருக்குது, 1% டவுனு. அடுத்தது ஏஷியன் மார்க்கெட்டில் கிஃப்ட் நிஃப்டி பார்த்திங்கன்னா 550 பாயிண்ட்ஸ் டவுன், அதாவது -2% வந்து கேப் டவுன் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக எல்லாருமே குளோபல் மார்க்கெட் சென்டிமெண்ட்ஸ் எல்லாமே நெகட்டிவாக இருந்தால் இந்தியன் மார்க்கெட்டும் அதுதான் ஃபாலோ பண்ணும். அதனால தான் முதல்ல சென்டிமெண்ட்டை பார்க்கணும். சரி, நம்ம வந்து இப்போ புல் பேக் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த புல் பேக் வந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் வரணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இந்த பாயிண்ட் வரைக்கும் வரதுக்கான இந்த பாயிண்ட் 78,500 வரைக்கும் வரதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குதுன்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் மார்க்கெட் வந்து இந்த ஃபஸ்ட்டு புல் பேக்லேயே நின்றுடுச்சு. இதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, செல் ட்ரெண்ட் வந்து ரொம்ப வேகமாக கீழே விழுந்தது காரணம் தான். இதான் ஒரு செல் ட்ரெண்ட் வேகமாக கீழே விழுந்த ஒரே ரீசனுக்காக மட்டும்தான் புல் பேக் பார்த்திங்கன்னா 25% வரைக்கும் நடந்திருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேப் டவுன் ஆகிருக்குது. புல் பேக் ஏன் கரெக்டாக ஃபிபனாச்சியில் வந்து நிற்கிது அப்படின்னு பார்த்தோன்னா, அது மட்டும் மெயின் ரீசன் கிடையாது. இந்த இடத்துல கேப் டவுன் பாருங்கள். இந்த கேப் டவுன் அப்படின்றதுனால திருப்பி இந்த கேப் அந்த பர்டிகுலர் கேண்டில் பார்த்திங்கன்னா இன்ஸ்டிடியூஷன் செல்லிங் கேண்டில் அது. ஸோ அதே மாதிரி என்ன அப்படின்னா, இந்த பையிங் கேண்டிலும் இன்ஸ்டிடியூஷன் கேண்டில், அதாவது செல்லிங் தான். பை கேண்டில் மாதிரி வந்திருக்குது, ஆனால் அது செல்லிங் கேண்டில் தான். ஸோ இந்த ஸ்பாட்டில் வந்து கரெக்டாக சப்போர்ட் எடுத்திருக்கு. இதோட க்ளோஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் இந்த பையிங் கேண்டிலோட க்ளோஸ் வரைக்கும் கரெக்டாக மார்க்கெட் அது வரைக்கும் வந்திருக்குது. கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா அந்த க்ளோஸ் வரைக்கும் வந்திருக்குது. அது வந்து ஒரு கேப் டவுனாக இருந்தாலும் அது வந்து ஒரு செல்லிங் கேண்டில் தான். அது வரைக்கும் ரீட்ரேஸ்மெண்ட் ஆகி புல் பேக் ஆகி அதுக்கப்புறம் மார்க்கெட் திருப்பியும் ஃபுல்லாக கீழே நவுந்துருக்குது. வழக்கமாக எல்லோரும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இதுதான் ஒரு இன்ஸ்டிடியூஷனல் செல்லிங் கேண்டில் அப்படின்ற மாதிரி எதிர்பார்ப்போம். பட் என்ன அப்படின்னா, ப்ரீவியஸாக ஒரு கேப் டவுன் ஆயிருந்ததுனால இதுவும் செல்லிங் கேண்டிலாக தான் நம்ம எடுத்துக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதனால் அது வரைக்கும் அதோட க்ளோஸ் வரைக்கும் சப்போர்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட் கேப் டவுன் ஆகிருக்குன்னா நாளைக்கு கேப் டவுன் 2% மார்க்கெட் டவுனு. நான் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ அதனால் மார்க்கெட் எப்போ வேணால் கீழே விழுன்னு எதிர்பார்த்தது தான். அதே மாதிரி கீழே விழுந்திருக்கு. சரி, இப்போ வந்து மந்த்லி சப்போர்ட்டை உடைக்குமா அப்படின்றது தான் நம்ம பார்க்கணும். மந்த்லி சப்போர்ட் பார்த்திங்கன்னா இதுதான் ப்ரீவியஸ் ஸ்விங் லோ. இதை தாண்டி உடச்சிட்டு போனால் தான் ஃபர்தராக செல்லிங் ஆகும். அது வரைக்கும் செல்லிங் வந்து ரொம்ப செல் ட்ரெண்ட் வரும். இப்போ ஈரான் US வார் இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து செல் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்ப அதிகம். இந்த மாதத்தில் நான் ஃபஸ்ட்டே வீடியோ போட்ட மாதிரி 15% டவுன் எதிர்பார்க்குறேன் இந்த மாதத்தில். ஏன்னா ரொம்ப பேட் சென்டிமெண்ட் இருக்கிறதுனால குளோபல் மார்க்கெட்டில். இப்போ பார்த்தது வந்து நம்ம சென்செக்ஸ் பார்த்தோம். அடுத்தது பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டி 50. சென்செக்ஸ் வந்து ஒரு லீடிங் இண்டிகேட்டர், ஒரு பழைய எக்ஸ்சேஞ்சு. ஸோ சென்செக்ஸில் வந்து மார்க்கெட் ஃபால் ஆகுது அப்படின்ற மாதிரி இருந்ததுன்னா நிஃப்டி 50யும் ஃபால் தான் ஆகும், பேங்க் நிஃப்டியும் ஃபால் தான் ஆகும். ஏன்னா சென்செக்ஸ் தான் ஒரு லீடிங் இண்டிகேட்டர். அதனால் இப்போதைக்கு இது மட்டும் போதும். இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து எல்லாமே கொடுத்துருக்கேன். பிகினர் ட்ரேடர்ஸ்க்கு வந்து எதெல்லாம் புரியலையோ, எதெல்லாம் வந்து அவங்களுக்கு லேகிங்காக இருக்கோ அதெல்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ அதனால் அந்த டிப்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா பயன்பெறுங்க. பிகினர்ஸ் பண்ணுற மிஸ்டேக்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, குளோபல் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட்டை பார்க்கவே மாட்டாங்க. ஸோ அதனால் அது ரொம்ப பெரிய மிஸ்டேக்கு. ஸோ பிகினர்ஸ் எப்பவுமே வந்து மார்க்கெட்டுக்கு முன்னாடி உள்ளே வரும்போது குளோபல் மார்க்கெட் எப்படி பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்குதுன்றதை பார்த்துட்டு தான் இந்தியன் மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம வந்து குதிக்கணும். இது வந்து நான் பண்ண மிஸ்டேக்கும் கூட. அதனால் நான் என்ன தவறுகள் ட்ரேடிங்கில் முதல்ல பிகினராக இருக்கும்போது என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணணும், அந்த மிஸ்டேக்ஸ்லாம் சுட்டி காட்டி உங்களுக்கு கொடுக்கறதுனால நீங்கள் இந்த தவறுகள்லாம் பண்ணாமல் இருக்கிறது வந்து உங்களுக்கு வந்து பாதி கணத்தை தாண்டுற மாதிரி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், ஷேர் அண்ட் கமெண்ட் தயவு செய்து போடுங்க. தேங்க்யூ.